Welcome AJ Max. Example 3.22. If 9x power 4 plus 12x cube plus 28x squared plus ax plus b is a perfect square. Find the value of a and b. இல்லை என்ன சொல்லிட்டாங்கன்னா நம்மகிட்ட பாலினாமியல் கொடுத்துட்டாங்க. அதை ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு ஒரு கண்டிஷனையும் கொடுத்துட்டாங்க நம்ம கையில். கொடுத்துட்டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ அண்ட் பின்னு கேட்டுருக்காங்க. இப்போ ஏபியினுடைய வேல்யூ தான் நமக்கு தெரியும். இப்போ பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னால் என்ன அர்த்தம்னா நமக்கு ரிமைண்டர் 0ன்னு கிடைக்கும். அதுதான். ஓகே, நம்ம சம் ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம், எடுத்து எழுதிடுவோம். 9x பவர் 4 ப்ளஸ் 12x கியூப் ப்ளஸ் 28x ஸ்கொயர்ட் ப்ளஸ் ax ப்ளஸ் b எடுத்து எழுதியாச்சு. இப்போ அஸ் யூஸ்வல் நம்ம எப்பவும் செய்கிற மாதிரி தான் ரெண்டு டேர்மாக பேக் சைட்லேருந்து வந்தோம்னா இவங்க சிங்கிள் டேர்மாக இருப்பாங்க. எக்ஸ் பவர் 4 உடைய கோஎஃபிஷியன்ட்டை பாருங்கள் 9. இந்த 9 நம்ம என்ன பண்ணுவோம், 3 3s 9 எழுதிடலாம் இல்லையா? இங்கே எக்ஸ் பவர் 4ங்கிறனால எக்ஸ் ஸ்கொயர், இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ வேலை முடிஞ்சிருச்சு. 9 எக்ஸ் பவர் 4ன்னு ஆட்டோமேட்டிக்காக எழுதிடுங்க. சைன் சேஞ்ச் பண்ணால் இது ஃபஸ்ட்டு டேர்ம் கேன்சல் ஆகிரும். அடுத்து 2 பேரை கீழே தூக்கிட்டு வருவோமா? 12x கியூப் ப்ளஸ் 28x ஸ்கொயர். நெக்ஸ்ட் என்ன வேலை, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த நம்பரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். என்ன வரும், 2 3s 6x ஸ்கொயர். ஃபஸ்ட்டு டேர்ம் எழுதிட்டோம். இங்கே சிங்கிள் டேர்மாக இருக்கும். அடுத்து 2 வரும். அடுத்து 3 டேர்ம்ஸ் வரப்போகுது நமக்கு. ஃபஸ்ட்டு இப்போ சைன் போடுற வேலை வந்தாச்சு. இங்கே ஃப்ரண்ட்டில் யார் இருக்கா, எந்த சைனுமே இல்லைன்னா ப்ளஸ்ன்னு அர்த்தம். இங்கேயும் ப்ளஸ்ஸை போட்டுருவோம். அடுத்து என்ன பண்ணணும், நம்பரை தூக்கிட்டு போவோம். ஃபஸ்ட்டு நம்பர் இங்கேயும் ஃப்ரண்ட்டில் உள்ள நம்பர் தான், இங்கேயும் ஃப்ரண்ட்டில் உள்ளது தான் தூக்கிட்டு போனோம். அப்போ என்ன வரும், 12/6 அடிச்சு கொடுத்தா 2. இப்போ இங்கே வர வேண்டியது 2 யார் வந்து ஒட்டிக்குவா, எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸு கான்ஸ்டன்ட் தான் இதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்போவுமே இருக்குது. எக்ஸை சேர்த்து விட்டுட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், ஃபஸ்ட்டு டேர்மை நம்ம ஒன்றுமே செய்ய வேணாம், அப்படியே எடுத்து எழுதிடுங்க. செகண்ட் டேர்மையும் தான் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இங்கே ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸுங்கிறனால ப்ளஸ்ஸு தான். 2 2s 4x ஸ்கொயர். பென் சப்ராக்ட் பண்ணுவோமா? சைனை சேஞ்ச் பண்ணுவோம். சைனை சேஞ்ச் பண்ணோன்னே இப்போ நமக்கு அடிஷனாக சப்ராக்ஷனானு இதை வச்சு தான் முடிவு பண்ணுவோம். மேலே ப்ளஸ் இருக்குது, கீழே மைனஸ் இருக்குது. ஸோ இங்கே நம்ம செய்ய வேண்டியது சப்ராக்ஷன். 28ல் 4 போனால் 24. ஃப்ரண்ட்டில் உள்ள சைனு பிக்கஸ் நம்பர் சைன் ப்ளஸ்ஸு தான், அதனால் ப்ளஸ்ஸே வச்சுக்கிறோம். எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே கீழே இறக்கி கொண்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், அந்த 2 பேர் இருக்காங்களா, கடைசி 2 பேரை கீழே எடுத்துகிட்டு வந்துடும். ப்ளஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. ஓகே, இப்போ நம்ம இங்கே வந்துடலாம். ஃப்ரண்ட்டில் 3 ஏற்கனவே 3ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணி வச்சுருக்கோம். அது 6x ஸ்கொயர்டு. அடுத்து என்ன பண்ணணும், இந்த 2வையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். என்ன ஆகும், 2 2s 4x. சைன் போடுவோமா? இப்போ இங்கே ப்ளஸ்ஸு தான் இருக்குது, எந்த சைனும் இல்லைன்னா ப்ளஸ். இங்கேயும் ப்ளஸ்ஸை போட்டுரும். இதில் எப்போவுமே 2 மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த கணக்குகளில் லாஸ்ட் நம்பர் தெரியும், அதனால் அதை வச்சும் லாஸ்ட் நம்பரை செலக்ட் பண்ணி போட்டுடலாம். ஆனால் இங்கே தெரியாது, அதனால் நம்ம இந்த ஃப்ரண்ட் நம்பரையும் தான் எடுத்துகிட்டு போகிறோம். அப்போ 24 எடுத்துகிட்டு போவோம் இங்கேருந்து பை 6. எத்தனை டைம் வரும், 4 6 24 இல்லையா? அப்போ இங்கே வர வேண்டியவங்க யார், 4 4. இப்போ மட்டும் இவங்க 2 பேரையும் நம்ம கண்டுக்க வேணாம், பழைய ஆள். இந்த 4ஆல் தான் எல்லாரையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அந்த இதுக்கு முன்னால் வெறும் வர்க்கமூலம் கண்டுபிடிக்கிறது, ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிற சம்மில் நம்ம இந்த டேர்மை அப்படியே கீழே எடுத்து எழுதி 0 போட்டு முடிச்சிடுவோம். இங்கே மட்டும்தான் கடைசி டேர்மு கடைசி வேல்யூவால் மல்டிப்ளை பண்ணி எழுதணும் கட்டாயம். அதுதான் இதில் ஒரு சின்ன சேஞ்ச். ஃபர்ஸ்ட் நம்பர் கட்டாயம் சேமாக தான் வரும், 24x ஸ்கொயர்டு அப்படியே எழுதிருங்க இருக்கிறனால. அடுத்து செகண்ட் டேர்மையும் இங்கே 4ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 4s 16x. லாஸ்ட்டும் 4 4s 16 பை 0 கட்டாயம் போடணும்.
ஏன்னா என்ன சொல்லியிருக்காங்க இங்கே பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம ஜீரோவை போட்டுருணும். இப்போ சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆன்சர்லாம் எடுத்து எழுதுவாங்க, கீழே ஜீரோ போட்டுக்க மாட்டாங்க. ஆனால் கட்டாயம் அவங்க கொடுத்த கண்டிஷனே ஜீரோ தான். அதனால் ஜீரோ போட்டுருவோம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா சைன் இங்கெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருப்போம் இல்லையா? இங்கெல்லாம் சைன் சேஞ்ச் பண்ணுவோம். இங்கே பண்ணாதீங்க. இன்னும் உங்களுக்கு ஒருபடி சிம்பிளாக இருக்கிறதுக்கு தான் சொல்லித்தரேன். இங்கே பாருங்கள் ப்ளஸ் ஏ தான் இருக்குது. அதுக்கு நேர சைனை சேஞ்ச் பண்ணாமல் அதுக்கு நேரம் யார் இருக்காங்களோ அவங்களையே ஆன்சராக எடுத்து எழுதிடலாம். இல்லை நமக்கு ஒரு ஸ்டெப்பு கம்மியாகும். அடுத்து பாருங்கள் இங்கேயும் ப்ளஸ்ஸு இங்கேயும் ப்ளஸ்ஸு. பிக்கு நேரம் யார் இருக்கா? 16 தான். அப்போ ஏயும் 16 பியும் 16. நமக்கு ஆன்சர் பர்ஃபெக்டாக கிடச்சிருச்சு. அவ்வளோதான் இந்த சம். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? ஓகே, கண்டினியூ இந்த நெக்ஸ்ட் சம்.